ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ராகவ் ஒரு பக்கத்து எப்படியாவது அபிகிட்ட அவரோட காதலை எல்லாம் சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கடையில் அபி பார்த்தோம் அப்படின்னாக்கா எப்படியாவது முரளியோட எல்லா திட்டத்தையும் கண்டுபிடிச்சிடணும், முரளி சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா உண்மைகளும் கண்டுபிடிச்சி ஆதாரத்தோட ராகவ் கிட்ட சொல்லணும்னு அவங்க ஒரு பக்கத்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ முரளி பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக இவங்களை எல்லாத்தோட கதையும் முடிக்கணும்னு சொல்லி இப்போ காரில் பிரேக் ஒயரை அறுத்து விட்டு இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்ல பார்த்தோம்னா அதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப பரபரப்பாக முரளி இருந்தாங்க. ராகவ் வந்து அந்த பிரச்சனையை வந்து அஞ்சலிக்கு காட்டவே கூடாது, ஏன்னா அவங்க வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க அதை தாங்க மாட்டாங்கன்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா ஆரம்பத்தில் ஒரு மாதிரி காட்டி ஒரு 10 நிமிஷத்தை ஓட்டிடுவாங்க, எப்படியோ எல்லாத்தையும் காப்பாற்றிடுவார். நல்லபடியாக அந்த விஷயம் முடிஞ்சிட்டாலும் ஆனால் இதெல்லாம் செஞ்சது முரளின்னு சொல்லி கண்டுபிடிச்சாருன்னா ரொம்பவுமே சுவாரஸ்யமாக தான் இருக்கும். வேற யாரும் செஞ்சுருப்பாங்க, கண்டிப்பாக ராகவ் வந்து அதை கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, இப்போ கதைக்கு வருவோம். அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து எப்படி அவரோட காதலை அபிகிட்ட சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ப்ரொமோவில் காட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வீட்டில் பார்த்தோம்னா எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சுருந்தாரு. ராகவ் அபி வந்ததுமே அந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ப்ரொமோ ஒன்று காட்டினாங்க. அந்த ப்ரொமோவும் சும்மா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்ஸ் ப்ரொமோவாக இருந்துச்சு. இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா கையில் ஒரு ரிங்கு வச்சிருக்காரு. அந்த ரிங்கோட பார்த்தோம் அப்படின்னாக்கா அபிக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக ரொம்பவுமே தயாராக இருக்கிறாரு. அது பார்த்தா ஆஃபீஸில் இருக்க அந்த செட்டப்பு. ஆனால் அந்த ஆஃபீஸில் அந்த மாதிரி அவர் சொல்லி பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து லாவணி அதை பார்த்து அப்படியே பயங்கரமாக வைத்தறிச்சலோடு பார்க்குற மாதிரி அதாவது காட்டியிருந்தாங்க ப்ரொமோவில். மொத்தத்தில் அடுத்து முரளி பண்ணுற சதித்திட்டத்தில் எல்லாம் மாட்ட போகிறாங்களா, இல்லை லாவணியா ஏதாவது சதித்திட்டம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி செம பெரிய ட்விஸ்டிங்காக தான் ஸ்டோரியை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் ராகவ் வந்து அவரோட காதலை அபிகிட்ட சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக கொண்டு வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்காக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும், முரளியை பற்றி இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே அப்படியே டம்மி ஆகிடும். அதனால் இதில் ஏதோ ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு ப்ரொமோ கொடுத்தாங்கன்னா ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும். இல்லை அப்படி ராகவ் வந்து சொல்லிட்டார் அப்படின்னாக்கா ராகவ் வந்து ஏதாவது பழி வாங்கி ராகவுக்கு வந்து ஏதாவது உடம்பு முடியாமல் போயிடும், ஆக்சிடென்ட் இந்த மாதிரிலாம் வந்து தெலுங்கு வெர்ஷனில் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும்போது ஏன்னா ராகவ் தான் இப்போ அபிகிட்ட அவரோட காதலை சொல்லிட்டார்ல, அதனால் ரெண்டு பேத்துக்குள்ளார செம்ம சூப்பரான ஒரு எமோஷனல் மூமெண்ட்டை காட்டுவாங்க. மொத்தத்தில் ரெண்டில் ஏதோ ஒரு சூப்பரான ஸ்டோரி நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.